இங்கே இருக்கிற மனிதரில் 3வது பிளெஸ்ஸிங் ஒருத்தர் இருக்கார். இவர் யார் அப்படின்னா, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ பாசம் இருக்கும் அவர் என்கிட்ட பேசும்போதெல்லாம். இந்த படத்தில் வந்து நான் எழுதும்போதே இவர் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி எழுதின ஒரு கேரக்டர். அவரே என்கிட்ட ஒரு வாட்டி கேட்டார், எல்லா ஹீரோலாம் வந்து கூட வந்து ஃப்ரெண்டாக சின்ன பசங்களை வச்சுப்பாங்க, நீங்கள் என்ன எதுக்கு படத்தை ஃபுல்லாக வச்சுருக்கீங்க, சூப்பர் அப்படின்னுவார். நான் சின்னதாக ஏதாவது ஒரு நல்லது பண்ணாலும் அதை பயங்கரமாக பாராட்டுவார். நாங்கள் வந்து ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வச்சு இந்த படத்தில் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணோம். ஒவ்வொரு வாட்டி அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு நான் ஷூட் பண்ணும்போதும் அவங்க சார்பாக இவர் வந்து தேங்க்ஸ் சொல்லுவார். சார் பாலாஜி சார் சூப்பர், இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறீங்க, செம்ம, வெளிலேருந்து கூட்டு வராமல் இவ்வளோ பேர் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா அவங்களில் இவரும் ஒருத்தராக இருப்பார். எல்லாருக்கும் பாசமாக சமைச்சு போடுவார். நல்ல மனுஷன். மயில்சாமி அவர்களை மேலைக்கு அழைக்கிறோம். நியூஸ் சேனல் இவர் இல்லைன்னா நிறைய சேனலுக்கு டிஆர்பியே கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு வாயை இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்மளை யாரும் சொல்ல முடியாது. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வணக்கம். அதாவது இப்போ எடுத்து வந்ததுமே நீங்கள் டிவி பற்றி சொல்லிட்டீங்க இல்லையா. இப்போ கூட நிறைய பேர் கேட்குறாங்க, விவாத மேடையில் ஏன் வர்றதில்லை அப்படின்னு. நான் போனால் மற்றவங்க யாரும் வர்றதில்லைங்கிறதுக்காக எனக்கு கூப்பிட்றதில்ல. அதுதான் உண்மை. டிவிக்காரங்க சொன்னால் கேட்டேன், ஏன் சார் முன்னாலும் கூப்பிடுங்க, என்ன கூப்பிடல. இல்லைங்க, நீங்கள் வந்தால் கட்சிக்காரங்க வரமாட்டேன்றாங்க. அப்படியா, சரி ஓகே. அப்போ அது அவங்களுக்கு ப்ரோக்ராம் தானே தேவை, யார் வந்தா அதனால் அது கேட்குறதில்ல. ஓகே, நம்ம படத்தை பற்றி பேசுவோம். நீங்களே பேசுங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? உண்மையிலே இந்த படம் வந்து நான் நடித்த வரைக்கும் என்னோடய சீனை மட்டும் நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து முழுமையாக என்னால் சொல்ல முடியாது. பட் இந்த படம் வந்து தயாரிப்பாளர் கணேஷ் சார் அவர்கள் எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. கட்சிக்கு முன்னால் நம்ம தர்மசீலன் படத்துக்கெல்லாம் முன்னால் எப்படி பார்த்தாலும் ஒரு 30 வருஷம் இருக்கும். அப்போ இருந்தே நாங்கள் வந்து நல்ல நண்பர்கள். அவங்க இருக்கிற காலேஜில் நான் ஃப்ரெண்டாக போவேன். இன்றைக்கி ஃப்ரெண்டாக தான் இருக்கும். இப்போ அவர் காலேஜே கட்டியிருக்கிறாரு. அந்த காலேஜில் நடிச்சிருக்கிறோம். அவருடைய படத்தில் நடிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம். இது எல்லாத்தையும் விட இந்த படத்தில் பாலாஜி சார் ஹீரோவாக பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் இவர் கூட பண்ணுறது. என்ன காரணம்னா, கேட்ட சம்பளத்தை கொடுத்துட்டாங்க, குறையே இல்லை. ரூமு, சாப்பாடு எதுவுமே குறை கிடையாது. என்ன கேட்டாலும் வந்துடும். ஆனால் எனக்கு அதிக சந்தோஷம் என்னென்னா, தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் மழை பெஞ்சு பாதிச்சுட்டு இருக்கும்போது அந்த மக்களை சந்திக்கிற நண்பரில் முதல் நண்பன் ஆர்ஜே பாலாஜி. அவங்க கூட சேர்ந்து பண்ணுறது நம்ம மிகப்பெரிய விஷயம்டா. வேறு எந்த ஹீரோவோட பண்ணியிருந்தா கூட எனக்கு சந்தோஷம் இருக்கும், பணம் இருக்கும். ஆனால் பட் இந்த ஆனந்தம் அவஸ்தைன்னு சொல்லுவாங்க தெரியுமா. நான் முதல்ல பாலாஜியை பார்த்து கட்டி பிடிச்சிட்டேன். முதல்ல நான் அவனை கட்டி பிடிச்சிட்டுமான்னு கேட்டேன். அந்த கவலை வேண்டாங்கிற படத்தில் என்ன காரணம்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு விளம்பரம் இல்லாமல், இவரும் இன்னொரு ஆர்டிஸ்ட்டு ஒரு சித்தார்த், இங்கே 2 பேர் வந்து எல்லா ஏரியாவுக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் முடிஞ்சது என்னுடைய சாலை கிராமம் விருகாம்பாக்கம், கோயம்பேடு, இந்த சரௌண்டிங்கில் அம்சிகர் வரைக்கும் ஒரு 13 நாள் வந்து அந்த சாப்பாடுங்கிற விஷயத்தை ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். என் கூட சேர்ந்து 20 பேர் ஒர்க் பண்ணாங்க. அந்த 20 பேர்த்த நான் எப்படி தெரியுமா கலெக்ட் பண்ணேன். நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அஜித் சார் கூட ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே 13 நாள் என்னை விட்டு போவே இல்லை. 13 நாள். ஆனால் அதுக்கப்புறம் நான் இன்னும் அஜித் சார் நான் பார்க்கல. கண்டிப்பாக பார்த்தா அவங்களுக்கு அந்த இது கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா மயில்சாமி சொன்னதை மட்டும்தான் செய்வான். முடியல, அவ்வளோதான். என்னை நம்பி வந்துட்டான்னா எங்கேயாவது வாங்கியாவது கொடுத்துருவேன். இதோ தீஸ் சார் இருக்கார், இந்த படத்தில் தான் எனக்கு அறிமுகம். பெரிய பழக்கமே கிடையாது. ஒரு பையனுடைய படிப்பு வந்து பணம் இல்லாமல் ஸ்கூலை விட்டு நிறுத்தப்பட்டார். சின்ன பையன், நல்லா படிக்கிற பையன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து நல்லா வசதியாக இருந்தவங்க. எனக்கு நல்லா பழக்கம். அந்த பேரண்ட்ஸுக்கு யாரோ ஒரு லேடி வந்து, நீங்கள் மயில்சாமியை பிடிச்சிங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் வாங்கிடலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஏற்கனவே எனக்கு தெரியும். ஆனால் அவங்க தெரியாத மாதிரி அப்படியா அப்படின்னாங்க. அந்த சங்கதை எங்கே சொன்னாங்க. என்கிட்ட இப்போது எப்பவுமே என்னோடய பேங்கில் 6 பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது, பணம் கிடையாது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு அண்ணாமலைட்ட வேண்டிட்டேன், இந்த ட்ரிப் அந்த பையனுக்கு எப்படியாவது ஸ்கூல் ஃபீஸு கட்டிடணும் அப்படின்னு. ஒரு 1000, 2000, 5000, 10,000 தான் நான் கட்டிடுவேன். 60,000 ரூபா யார் கட்டுவா? அப்புறம் என்ன பண்ணேன், சத்யராஜ் சாருக்கு ஒரு ஃபோன் அடித்தேன். இந்த படத்தில் நடந்த சம்பவத்துக்காக சொல்கிறேன். சார், என்ன மயில்சாமி, இந்த எல்கேஜின்னு படத்தை ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கேன் சார். என்ன சொல்ல, இந்த மாதிரி ஒரு பையனோட மேட்ரு, 60,000 ஸ்கூல் ஃபீஸா? இல்லை உங்களால் முடிஞ்சது கொடுங்க தலைவரே அப்படின்னு.
சரி நான் ஒரு 20,000 கொடுக்குறேன் அப்படின்னாரு. செக்கு போட்டு உடனே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கும் போது ரித்தீஷ் சார்கிட்ட சொன்னேன். அவர் ஒரு 20,000 கேஷ் கொடுத்தாரு. நான் ஒரு 10,000 போட்டேன். விவேக் சார் ஒரு 10,000 போட்டோம். 60,000 போய் அந்த குழந்தைக்கு கொடுத்தோம். இந்த எல்கேஜி படம் மூலிமா நடந்த ஒரு நல்ல விஷயம். ஏன்னா டைட்டில் பார்த்திங்கன்னா ஆரம்பம். ஆனால் அந்த பையன் படித்து முடித்து நல்ல பேர் இருக்கிறபோது அந்த பிரச்சனை வந்திருக்கு. அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 3-4 மாதமாக ஸ்கூலுக்கே போகல. அப்போ அவன் படித்த படிப்பதெல்லாம் நாமெல்லாம் போயிடும்ல. கரெக்டாக எக்ஸாம் டைமில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. இந்த 4 மாதம் படிக்க வேண்டிய விஷயத்த 7 நாளில் படித்து பாஸ் ஆகிட்டான் அந்த சின்ன பையனுக்கு. அப்போது இந்த எல்கேஜி மூலியமாக ஒரு பையனுடைய படிப்புக்கு இந்த படம் உதவிச்சிருக்கு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த சம்பளத்திலிருந்து தான் கொடுத்தேன். அது ஒரு மறக்க முடியாத விஷயம். அப்புறம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், பொதுவாக கிராமம் அப்படின்னாவே கொஞ்சம் நடிகர்லாம் கொஞ்சம் நான் நடிகை அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா ஒரு கிராமத்தில் வந்து நானும் கிங்காங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம். ஏன்னா ஒருத்தர் டீ சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தான். 2 பேர்த்த பார்த்தான். ஆஹா அப்படின்னு நேராக போயிட்டு ஆட்டோவில் ரெடியாக கட்டிட்டான். கட்டிட்டு நம்ம ஊரில் ராதாரவியும் நம்ம கிங் தவக்கலையும் வந்திருக்காங்க, ஓடி வாங்கோன்னு கூப்பிட்டான். அவனையும் கரெக்டாக சொல்ல, என்னையும் கரெக்டாக சொல்ல. அதனால் இந்த கிராமங்கும் போது நம்ம நடிகை அப்படின்னு ஒத்திக்க முடியாது. பொள்ளாச்சி கூப்பிட்றாரு. என்னடா பொள்ளாச்சி கூப்பிட்றாருன்னு அங்கேயும் வந்தேன். நீங்கள் ஆனந்தராஜ் தானே அப்படின்னா நினச்சேன்டா. அந்த கிராமத்தில் ஷூட்டிங் போனால் அது கிராமம் மட்டும் இல்லை, சிட்டியிலே கூட நிறைய பேத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. காரணம் என்னென்னா 2 காமெடி ஆர்டிஸ்ட் சினிமாவில் இருக்காங்கன்னா தெரியும். 102 காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. கிட்டத்தட்ட 102 ஹீரோக்கள் இருக்கிறாங்க. எவ்வளவோ ப்ரொடியூசர் இருக்காங்க. இதை விட ரிலீஸ் ஆகாத படங்கள் எத்தனையோ இருக்குது. ஸோ அதனால் அந்த கிராமத்துக்கு போனேன். ஆர்ஜே பாலாஜி ரேடியோவில் பேசுவார். படன்னு பேசுவார். பட்டாசு மாதிரி வெடிப்பார். படங்கள் எப்படி பண்ணுவார் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு இருக்குமில்ல. 40 வருஷமாக சினிமாவுக்கு இருக்கோம். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு சீன் வந்து மழை வர்ற சீனு, நைட் எஃபெக்ட்டு, நல்ல அற்புதமான லைட்டிங்கு. நான் வெறும் உடம்போடு இருப்பேன். நம்ம இவருடைய தகப்பனார் நாஞ்சில் சம்பத் சார் ஓரமாக உட்காந்துருப்பார். இவர் நடிக்கார். காட் ப்ராமிஸாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், ஒருவேளை இவர் பேசின வசனத்தை எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா 1 வாரம் இருந்திருந்தாலும் அது பண்ணிக்க முடியாது. லென்த்து டைலாக், சரளமான டைலாக். ஆனால் அந்த டைலாக்கு பேசுகிறத விட ஒரு டைலாக்குக்கு வந்து முகத்தில் அந்த ரியாக்ஷன் வேணுமில்ல, அது ரொம்ப அவசியம் இல்லை. வந்தார் பேசிட்டு போனார் அப்படின்னு இல்லை. அந்த டைலாக்கு அந்த மாதிரி. இதை 10ஆவதுக்கு நான் சொன்னாலும் கேட்டுக்கிறாரு. சார் கொஞ்சம் இந்த இடத்துல ஓவராக இருக்குது, இது இப்படி இருக்குது, சூப்பராக பிரமாதமாக. ஆனால் பட் சுறுசுறுப்பு நம்ம நினச்சிக்கிறோம். ஆர்ஜே பாலாஜி படப்படன்னு பேசுகிறாரு. அவருடைய கேரக்டரும் அப்படி தான் படப்படன்னு தான் இருக்குது. காலையில் கரெக்டாக, யாருக்கு டென்ஷன் கிடையாது. கரெக்டாக வர்றாங்க, நடிக்கிறாங்க, பிரமாதமாக இருக்காங்க, எல்லாமே சூப்பர். கேமராமேனும் சரி, டைரக்டர் மொத்தத்தில் இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு யாருமே டென்ஷன் எதுவுமே கிடையாது. ஒரு சில சீன்கள்லாம் உண்மையே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, எப்படி எடுத்தாங்க அப்படின்ட்டு. இப்போ எல்கேஜி கதை ஒன்று என்னங்கிறது நான் சொல்லிவிடுவேன். கதை எப்படின்னா 40 வருஷமாக இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணாங்களோ, எப்படியெல்லாம் நடந்தாங்களோ அதை நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. ஆனால் தெரியாது. அதான் இல்லை. கவிஞர்கள்லாம் பாடல் எழுதும்போது செக்ஸாக எழுதுவாங்க, அது செக்ஸாக தெரியாது. அந்த காலத்து கவிஞர்கள். இந்த காலத்து கவிஞர்லாம் தொப்புலுன்ட்டான், உட்றா போடுறா பர்றா வெட்டுறா அப்படி வந்துட்டான். அந்த பழைய காலத்து பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை விட்டால் யாரும் இல்லை, அந்த பாட்டை நீங்கள் முழுக்க கண்ணு வச்சுக்கோங்க. ஒரு ஃபஸ்ட் நைட் சாங் தான் அது. முழுக்க அற்புதமான சாங்கு சார். அந்த சாங் அந்த கவிஞர், இன்னொரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். எந்த ஊர் என்றவனே ஃப்ளோவில் வந்துட்டார். இருந்த ஊரை சொல்லவா, 6:30 மணிக்கு போகிற வேண்டியங்களா பஸ்ஸு கிளம்பும்போது. அந்த பாட்டோடைய அர்த்தங்கள் நிறைய பேத்துக்கு புரியுமா அப்படியே தெரியாது. அப்படி ஒரு கருத்து. உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் கலந்திருந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், எழுத்தில் மணி ஒலித்திருக்கிறது. என்ன அப்படி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த எல்கேஜி படத்தில் எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா உள்ளத்தில் என்ன இருக்கோ அதான் உதட்டில் வச்சு பேச முடியும். நம்மளாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறதில்ல, நம்ம யதார்த்தமாக பேசுகிறோம். அதில் சில நல்லது வரும், கெட்டது வரும். ஆனால் யாரும் என்னை விமர்சிக்கிற மாதிரி சில விஷயங்கள் வரவே வராது. ரொம்ப நன்றி சார். விமர்சனமே பண்ண மாட்டாங்க. ஆமாம், ரொம்ப நன்றி. மொத்தத்தில் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய
அண்ணாமலையார்ட்டும் நான் வணங்குற எம்ஜிஆர்ட்டையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். அதனால தான் சொல்லுகிறேன், காத்தவரா எனக்கு ஓட்டு போடுங்கள்ன்ற மாதிரி பேசி முடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் நிஜமாலே ஒரு பிளெஸிங் தான். இங்கே ஒன்றி பாடல, இதே பாட்டை நான் ஒரு 60 வாட்டி கேட்டிருக்கேன். ரீடெலிகாஸ்ட் நிறையா. ரொம்ப நன்றி சார்.